தேவன் ஆதாமுக்கு தோட்டத்தை பண்படுத்தும் வேலையை கொடுத்தார். இவன் தோட்டத்தை பண்படுத்தி அதை பராமரிக்கும் பொழுது அதிலிருந்து வருகிற கனிகளை பறித்து ஏவாள் உண்டு தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அதாவது ஆதாமுடைய உழைப்பின் பலனை ஏவாள் தன் கரத்திலே எடுத்து பயன்படுத்தினாள். அதாவது கணவன் உழைத்து கொண்டு வருகிற பலனை எடுத்து பயன்படுத்துகிற உரிமையை மனைவிக்கு தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் அநேக குடும்பங்களில் இதுவரையும் கணவனுடைய வருமானம் தெரியாது, பாக்கெட்டில் கை வைத்ததில்லை, லெட்டர் படித்ததில்லை, போன் தொட்டதில்லை. இப்படியும் குடும்பத்தை நடத்திய பெண்கள் உண்டு. அதாவது இந்த பெண்கள் சொல்லாமல் சொன்னது என்னவென்றால், இது இருந்தால்தான் கணவன் மனைவி உறவு என்பது இல்லை என்று வாழ்ந்து காட்டினார்கள். ஆனால் அதை உணர்ந்த புருஷர்களும் உண்டு, உணராத புருஷர்களும் உண்டு. தன் சொந்த மனைவிக்கு கொடுக்காத உரிமையை இவர்கள் வேறு யாருக்கோ கொடுக்கிறார்கள். கணவனின் பலனை மனைவி நீதியோடும் பயன்படுத்த வேண்டும். ஜெபம், உபவாசம், பக்தி, வரம், வல்லமை, ஊழியம், பிரசங்கம் எல்லாம் அடுத்தது. தேவனுடைய கோட்பாடுக்கு இணங்காத கணவனும் மனைவியும் தங்கள் உயர்வுகளை காண முடியாது. ஒரு மனதோடு உள்ள கணவன் மனைவியின் எதிர்காலம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்பத்தை நடத்த வேண்டிய அனுபவங்கள் ஒருவருக்கொருவர் ஆரம்ப நாட்களில் இல்லாமல் இருக்கலாம். அது சமைப்பது, பராமரிப்பது போன்றவைகள். ஆனால் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு மனம், அன்பு, உண்மை இல்லை என்றால் அந்த குடும்பம் முன்னேறாது, வீழ்ச்சியை தான் காணும். கணவனுக்கென்று ஒரு எல்லையையும் மனைவிக்கென்று ஒரு எல்லையையும் நிர்ணயித்து செயல்படுகிறவர்களுக்கு தேவனும் எல்லையை நிர்ணயம் பண்ணுவார். அநேக இடங்களில் கணவனுடைய நன்மைகள் கணவன் மூலம் மனைவிக்கு நேரடியாக வராமல் மூன்றாவது நபர்கள் படி அளக்கிறார்கள். தேவன் தன் கோட்பாட்டில் இருந்து ஒரு நாளும் மனமாற மாட்டார். ஒழுங்கின்மையான குடும்பங்களையும் கணவன் மனைவியையும் பாராமல் புது தம்பதியினர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தேவனுடைய கோட்பாட்டிற்கு செவி கொடுங்கள்.